தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்டேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹ தத்வதர்ஷினஹ. கீதையின் பிரபாவத்தை கீழே பல உபன்யாசங்களில் பலமுறை கேட்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை முறை கேட்டால் என்ன? உடம்பிற்கு கீரை எவ்வளவு நல்லதோ அதுபோன்று உள்ளத்திற்கு கீதை நல்லது. கீதையினுடைய பொருளை இதைவிட எளிமையாக விளக்க முடியாது அல்லவா? உடலுக்கு கீரை எவ்விதம் நல்லதோ அதுபோன்று உள்ளத்திற்கு கீதை நல்லது. அந்த கீதையை பகவான் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தான். இங்கே நம்முடைய பெரியோர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அது சரி சுவாமி, அர்ஜுனனுக்கு சோகம் ஏற்பட்டது. தன்னுடைய குருமார்களையும் பெரியோர்களையும் மற்றும் உள்ளதான உறவினர்களையும் கூர்மையான பானங்களை கொண்டு எவ்விடம் அடித்து வீழ்த்துவது, அவர்களை கொல்வதனால் தனக்கு உண்டாகக்கூடிய பாபத்தை எண்ணி அர்ஜுனன் பயந்தான். எனவே அர்ஜுனனுக்கு ஏற்பட்டதான சோகத்தை நீக்குவதற்காக கீதை உபதேசிக்கப்பட்டது. அவ்வளவுதானே. யாரோ ஒருவன் கவலையுற்றான். கவலை நீங்குவதற்கு அவனை சேர்ந்த ஒருவர் ஆறுதல் சொல்லியிருக்கிறார். நோயாளர் வைத்தியரிடத்தில் சிகிச்சைக்கு சென்றால் வைத்தியர் அவருடைய நோயின் தன்மையை உணர்ந்து அதற்குரிய மருந்துகளை எல்லாம் அவருக்கு அளித்து கவலைப்படாதே என்று ஆறுதல் அளிப்பதை போல கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்தான். இதெல்லாம் நமக்கு என்ன பயன்? யாரோ ஒருவருக்கு உபதேசம் செய்வதனால், யாரோ ஒருவன் என்று சொல்ல வேண்டாம், பகவான் கண்ணன், கிருஷ்ணன், பரம்பொருள், சர்வேஸ்வரன், ஆதிகுரு எல்லாவற்றையும் நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம் சுவாமி. ஆனால் இங்கே உபதேசம் பெற்றவன் அர்ஜுனன் ஒருவன் தானே. அதுவும் அவன் சண்டையிடுவதற்கு தயங்கினான். சண்டையிட வைத்தான் கண்ணன். முடிந்துவிட்டது. இதற்கும் கண்ணன் ஆச்சாரிகத்துவம் செய்தான் என்பதற்கும் என்ன சம்பந்தம்? கீழே சொன்ன ஹம்சாவதாரத்தில் பெருமாள் உபதேசம் செய்ததான அந்த வேதம் எல்லோருக்கும் பொதுவானது. மத்ஸ்யாவதாரத்தில் வேதத்தை மீட்டு வந்து ரட்சித்தது எல்லோருக்கும் பொதுவானது. ஹயக்ரீவாவதாரத்தில் வேதத்தை ரட்சித்தது உபதேசித்தது எல்லோருக்கும் பொதுவானது. நரநாராயண அவதாரத்தில் அஷ்டாட்சர மந்திரத்தின் அர்த்த விசேஷத்தை உபதேசித்தது எல்லோருக்கும் பொதுவானது. சோகம் நீங்கும் அர்ஜுனனுக்காக மட்டும் சொல்லப்பட்ட கீதையினாலே அது உலகத்தில் உள்ள நம்மை போன்றவர்களுக்கு என்ன பயன்? சந்தேகம் உண்டாகிறது அல்லவா? நமக்கு உண்டாகக்கூடிய அத்தனை சந்தேகங்களுக்கும் நம் பெரியோர்கள் பதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன ஒரு விஷயம் தெரியுமா? நம் பெரியோர்களுடையதான பேச்சுக்களை நாம் கூர்ந்து கவனிப்பதே இல்லை. ஏதோ நாம் 25வது நூற்றாண்டில் விண்வெளியில் பறந்து கொண்டு இருப்பதாக நமக்குள்ளே ஒரு மிதப்பு. ஆனால் இதுவும் அவர்கள் வாக்கியத்தில், அவர்கள் வியாக்கியானத்தில் காணப்படக்கூடிய விஷயங்கள் தான். அதை கூர்ந்து கவனித்தால் ஒவ்வொரு அம்சமும் அவர்களாலே வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்த்தால் சுவாமி ராமானுஜருடைய அந்த பகவத்கீதா வியாக்கியானத்தை எடுத்து படித்து பார்த்தால் நமக்கு புரியும். நீங்களாக படித்து விடாதீர்கள், தயவு செய்து பெரியோர்கள் திறத்தில் அதை அமர்ந்து காலக்ஷேபம் என்பார்கள், அதுபோன்று அடிபணிந்து கேட்டுக்கொள்ளுங்கள். அதில் ஒரு விஷயம், அதாவது 2வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். என்னால் யுத்தம் செய்ய முடியாது, நான் ஒருபொழுதும் செய்ய மாட்டேன் என்று கைகால்கள் ஓய்ந்து போய் அர்ஜுனன் அமர்ந்தவுடன் கண்ணன் சிரித்துக் கொண்டே தேகம் என்பது வேறு, ஆத்மா என்பது வேறு, அழியக்கூடியதான தேகத்தை அழியாமல் காப்பாற்ற முடியாது, அழிக்க முடியாத ஆத்மாவை ஒருபொழுதும் அழிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லுகிறான். அர்ஜுனனுக்கு புரிந்துவிட்டது. ஆயிற்று. 2வது அத்தியாயத்தில் கண்ணன் தேகத்தையும் ஆத்மாவையும் குறித்து அவனுக்கு தெளிவாக்கின உடனேயே கீதை முடிந்து விட்டதே. இதன் பின்னர் கீதையில் வேறு என்ன இருக்கிறது? இதன் பின்னர் ஆராய்ந்து பார்க்கும் அளவிற்கு கீதை எதற்கு? மேலே 16 அத்தியாயங்கள் தேவையற்றவைதானே என்றால் அங்கேதான் ஒரு நுட்பத்தை நம் பூர்வர்கள் காண்பிக்கிறார்கள். கண்ணன் ஜீவ லட்சணத்தையும் அழியாத இந்த ஆத்மாவின் பெருமையையும் அழியும் இந்த தேகத்தின் தன்மையையும் சொல்லி, அர்ஜுனா, எதை நீ அழிக்கிறேன் என்று நினைத்திருக்கிறாயோ அது அழியாது, அழியாததை குறித்து நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவுடன் அர்ஜுனனுக்கு சற்றே சஞ்சலம் உண்டாயிற்று. முன்பிருந்த சோகத்தை காட்டிலும் இது வேறானது. கண்ணன் சொல்லுவது நமக்கு சரியாக விளங்கவில்லையே. எதை நமக்கு விளக்குவதற்காக கண்ணன் இப்படி சொல்லுகிறார்? நாம் அறிந்தார் போலே தலையாட்டுவதை காட்டிலும், கண்ணா, நான் ஒன்றும் அறியாதவனப்பா, ஏதோ பெரிய விஷயங்களை சொல்வதற்கு நீ முயற்சிக்கிறாய் என்பதை புரிந்திருக்கிறேன். ஆகையால் எந்த விஷயத்தை நான் அறிவதனால் எனக்கு நன்மை உண்டாகுமோ
அதை நீ தெளிவுறுத்திச் சொல்ல வேண்டும் என்று நினைத்த அர்ஜுனன், கார்பண்யதோஷோபகத ஸ்வபாவா, நான் எதுவும் இல்லாதவன், எதையும் அறியாதவன், என்னிடத்தில் ஞானம் சக்தி முதலானவைகள் எதுவும் இல்லை. கண்ணா, உன் திருவடியில் ஒரு சிஷ்யனாக வந்து அமர்ந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் தாம் பிரபன்னம். இதோ குருவின் திருவடியில் சரணாகதி செய்த சிஷ்யனாக நான் உன் சரணாரவிந்தத்தில் சரணாகதி செய்கிறேன். எனக்கு எது மேலான நன்மை அளிக்குமோ, எதை நான் அறிவதினாலே எல்லாவற்றையும் அறிந்ததான ஒரு பெரும் பெருமையை நான் அடைவேனோ, அதனை தாங்கள் தயவு கூர்ந்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று பணிந்து வேண்டினான். இப்பொழுது கண்ணன் நினைத்தான், எதற்கும் கலங்காத அர்ஜுனனை கலங்க வைத்தவனும் கண்ணன் தானே. அர்ஜுனனை முன்னிறுத்திக் கொண்டு உலகப் பொதுமறையான பகவத்கீதையை உலகத்தில் உள்ளோர் எல்லோருக்கும் உபதேசிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டான். ஆகையால் சிரித்துக்கொண்டே அவனுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான். அர்ஜுனா, கவலைப்படுவதற்கு வாய்ப்பே இல்லாத இடத்தில் கவலை கொள்கிறாயே. ஒருவர் மிகுந்த துயரத்தில் இருந்தார். என்ன சுவாமி, என்ன, ஏன் இப்படி துயரம்? தாங்கள் நல்ல செல்வந்தர், நல்ல குடும்பம், எல்லோரும் சுகமாக வாழ்கிறார்கள், பிள்ளைகள் எல்லோரும் நன்கு வசதி வாய்ப்புடன் இருக்கிறார்கள். நான் அறிந்த வரையிலும் தாங்களுக்கு எந்த துக்கமும் இல்லையே, ஏன் கவலை கொள்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார், என்ன செய்வது, கவலைப்படுவதற்கு என்று என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே, அதை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது. இப்படியும் மக்கள். அர்ஜுனா, எந்த இடத்தில் வருத்தம் தேவையில்லையோ அந்த இடத்தில் நீ வருத்தம் வருகிறாயே அர்ஜுனா, இது எப்படி நியாயமாகும்? சரி, என்னிடத்தில் சிஷ்யனாக வந்து பிரார்த்தித்துக் கொண்டாய். உண்மையில் ஆச்சாரியன் மேலே அமர வேண்டும், சிஷ்யன் கீழே அமர வேண்டும். இங்கே தேர்த்தட்டில் மாறி இருக்கிறதே. நம் பார்த்தசாரதி பெருமாளை சேவித்து பாருங்கள். ஆச்சாரியன் தேரின் கீழே அமர்ந்திருக்கிறார், சிஷ்யன் தேரின் மேலே அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது தான் கண்ணன் அர்ஜுனனை முன்னிட்டு கொண்டு மக்கள் அனைவருக்கும் சோகம் நீக்கும் அருமருந்தான கீதை என்பதை உபதேசித்ததினால் அவருக்கு கீதாச்சாரியன் என்பது பொருள், பெயர். அர்ஜுனன் கேட்ட கேள்வி, எது ஹிதமோ, எது நன்மையோ, எது மேலானதோ, எதை உணர்ந்தால் எனக்கு மனதில் குழப்பம் நேரிடாதோ அதை உபதேசியுங்கள். இந்த குழப்பம் அர்ஜுனனுக்கு மட்டுமில்லை, நம் எல்லோருக்குமே உண்டு. நாம் எல்லோருமே ஒரு பெரிய குழப்பத்தில் தான் ஆழ்ந்திருக்கிறோம். ஆகையால் தான் முதலில் சொன்னேன், உடலுக்கு கீரை நல்லது, உள்ளத்திற்கு கீதை நல்லது. மனோ தத்துவ நிபுணர் என்று பலரை இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அல்லவா? உண்மையில் ஆராய்ந்து பார்த்தால் உலகத்தின் முதல் மனோ தத்துவ நிபுணர் சாட்சாத் கீதாச்சாரியனான கண்ணன் தான். இது சத்தியம். ஏனென்றால் அர்ஜுனன் மனோநிலையை பார்த்து எவ்விதம் அந்த நோயாளியின் பல்ஸ் அதை நாடி பார்த்து அதற்கு தகுந்த சிகிச்சையை வைத்தியர் அளிக்கிறாரோ அது போன்று அர்ஜுனனைப் போல நோயாளிகள் உலகத்தில் கோடான பேர் இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் எத்தனையோ விதமான கவலைகள் குடிகொண்டிருக்கின்றன. அந்த கவலைகளை தீர்க்கும் அருமருந்தாக கீதையை நாம் அளித்தால் எல்லோரும் நல்வாழ்வு வாழ்வாரே என்னும் கருணை கண்ணனுக்கு இருந்ததினால் தான் தேர்த்தட்டின் கீழே உபதேசம் செய்ய வேண்டியவன் உயர்ந்த ஆசனத்தில் அமர வேண்டும் என்னும் மரபை மாறாடிக்கொண்டு தான் கீழாகவும் அர்ஜுனனை மேலாகவும் வைத்துக் கொண்டு சொன்னவன், அர்ஜுனா, இது சாமானிய விஷயம் இல்லையப்பா, மிக உயர்ந்த வேதாந்த கருத்துக்கள், பல பெரியோர்களிடத்தில் அடிபணிந்து கேட்க வேண்டிய வேதாந்த கருத்துக்கள், பல காலம் குருவினிடத்தில் சிஷ்ரூஷை செய்து அறிய வேண்டிய உயர்ந்த தத்துவங்கள். அந்த தத்துவங்களை வெகு சுலபமாக உனக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் இப்பொழுது கேட்டவுடன் மனதில் பதியாது. செல், அங்கே பல பெரியோர்கள் இருப்பார்கள், மகான்கள் இருப்பார்கள், மகர்ஷிகள் இருப்பார்கள், குருமார்கள் இருப்பார்கள். அவர்கள் திருவடி பணி, அவர்களுக்கு கைங்கரியம் செய். அவர்கள் ஈட்ட வழக்காக ஏவிக்கொண்டு காரியம் கொள்ளும் நிலையில் நீ இரு. அப்படி இருந்தாயானால் தத்துவத்தை உணர்ந்த, தத்துவத்தை பரபிரம்மத்தை சாட்சாத்கரித்த அந்த பாகவதோத்தமர்கள் பெரியோர்கள் இனியும் உனக்கு சந்தேகங்கள் துளியும் உண்டாகாத வகையில் ஐயம் தெரிபு அற தத்துவஞானத்தை உபதேசம் செய்வார்கள். நீ எனக்கு மிகவும் வேண்டியவன், விரும்பத்தக்கவன், எனக்கு தோழமை ஸ்தானத்தில் இருப்பவன், பல விதத்தில் எனக்கு உறவினராய் இருக்கிறாய். ஆகையால்
கீழே மேலே என்னும் நியமம் இல்லாமல் சொல்லிவிட்டேன். ஆனால் இது போன்று பெரியோர்கள் திறத்தில் செல்லாதே என்பதாக அர்ஜுனனுக்கு கண்ணன் கூறுகிறான். சென்ற உபன்யாசத்தில் மைத்ரேயர் பராசரரிடத்தில் எப்படி சென்றார், இங்கே அர்ஜுனன் கண்ணனிடத்தில் எப்படி சென்றான்? ஆனால் அர்ஜுனனுக்கு ஒன்று தெளிவானது. எது? கண்ணன் லோககுரு. ராஜசூய யாகத்தில் கண்ணனுக்குத்தான் முதன் மரியாதை என்று சகதேவன் சொன்ன மாத்திரத்தில் அவன் தலையில் தேவர்கள் பூமாரி பொழிந்ததை அர்ஜுனனும் பார்த்திருக்கிறான் அல்லவா? அர்ஜுனன் சகோதரன் தானே சகதேவன். புஷ்பவிருஷ்டி பபாதாசு சகதேவ மூர்தனி என்று இவன்தான் சர்வலோக குரு, இவன்தான் சர்வேஸ்வரன், இவன்தான் பராத்பரன் என்று சகதேவன் சொன்ன மாத்திரத்தில் தேவர்கள் பூமாரி பொழிந்தார்களே, அதை அறிந்ததினால் அர்ஜுனன் தற்பொழுது தனக்கு சாரத்தியம் செய்பவன் கண்ணன் என்று ஏளனமாக இல்லாமல் அந்த பரம்பொருளை உணர்ந்து திருவடியில் விழுந்தான். சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் சிஷ்யன் சுவாமி. அறியாதன அறிவிக்கக்கூடிய அத்தா, நீ எனக்கு சர்வவித பந்து, எனக்கு தெளிவாக்குவாயா, இந்த ஞானத்தை ஊட்டுவாயா என்றான். பசுவினிடமிருந்து பாலை கறக்க வேண்டும் என்றால் அந்த பசு கன்று உடையதாக இருக்க வேண்டும். கன்றுக்குட்டி இல்லாத பசுவின் பாலை பருகக்கூடாது என்பது சாஸ்திரம். இப்பொழுது நம்மிடத்தில் பசுமாடே கிடையாது. கன்று இல்லாத பசுவின் பாலை பருகக்கூடாது. பெருமாள் என்ன செய்தார் தெரியுமா? கண்ணன் உபனிஷதம் என்னும் ஒரு பசு, அந்த உபனிஷதம் என்னும் பசுவிற்கு அர்ஜுனனை கன்றாக்கினார். இவரோ கறப்பதில் கை தேர்ந்த இடையனாயிற்றே, கோபாலனாகத்தானே பிறந்திருக்கிறார். ஆகையால் அர்ஜுனனை கன்றாக வைத்துக் கொண்டு உபனிஷதம் என்னும் பசுவினிடமிருந்து பகவத்கீதை என்னும் பாலை கறந்தார். அந்த பாலின் சுவையை நாம் இன்றும் எல்லோரும் அள்ளி 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 பருகி கழிக்கின்றோம். அந்த ராமானுஜன் பகவத்கீதையை உபதேசித்ததற்கு இந்த ராமானுஜர் நமக்கு தத்துவார்த்தங்களை காண்பிக்கிறார். கீதாச்சாரியன் பிரதமாச்சாரியன்.